இல்லை, எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னென்னா, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிவைன் அண்ட் ஆத்மா? ஆத்மாவே டிவைன் அம்சம் தான், இறைவனுடைய அம்சம் தான். ரெண்டும் ஒன்று தான் இல்லையா? டிவைன்னாலும் ஆத்மானாலும் ஒன்று தான். ஆத்மாங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கிறது, டிவைன்கிறது வெளியில் அந்த இறை அம்சத்தினுடைய ஒரு பொறி தான் நமக்குள்ள இருக்கிற. வெளியில் இருக்கிறது பரபிரம்மம், உள்ளே இருக்கிறது ஆத்மான்னு சொல்கிறோம். ஸோ பிரம்மா பரபிரம்மம் தான் ஆத்மா, ஆத்மா தான் பரபிரம்மம் இல்லையா? ஓகே, தேங்க்யூ. ஆண்டி, இப்போ வந்து நம்ம டிவைன் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு வி நீட் அ ஃபார்ம். அது பேஸாக நமக்கு நம்ம ஒரு லெவல் வர வரைக்குமாவது நமக்கு ஒரு ஃபார்ம் தேவைப்படுறது நம்ம டிவைனோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ இன்றைக்கி டாபிக் வந்து நம்ம எப்படி ஆத்மாவோட கனெக்ட் பண்ணிக்கணுங்கிறது தான் டாபிக் இல்லையா? இப்போ ஆத்மாவுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கா? அது எப்படி, எதை வச்சு சொல்லுங்க, கண்டிப்பாக. ஆத்மாவுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கா? அப்போ தான் நம்மளால் இப்போ பேசிக் லெவலில் இருக்கிறவங்களுக்கு அப்போ தான் கனெக்ஷனுக்கு ஈஸியாக இருக்குங்கிறது கேட்குறேன். இப்போது இந்த ஃபார்ம் அண்ட் ஃபார்ம்லெஸ் வேர் ஜாயின் டு, இப்போ சொல்லுவாங்களே உருவமும் உருவமற்றதும் சேர்ந்த ஒரு அம்சம் தான் நம்ம உடலுக்கு உருவம் இருக்குது, ஆத்மாவுக்கு உருவம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆத்மாவை ஒரு உருவம் தாங்கி இந்த உடலாக வந்திருக்கு. ஸோ இப்போ இது வந்து நீங்கள் உருவம் இருந்தால் தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். மனசுக்கு உருவம் கிடையாது, ஆனால் நம்ம மனசுங்கிறத நம்ம உணர்வு நமக்கு இருக்கா இல்லையா? இருக்கு இல்லையா? மனசுக்கு என்ன உருவம் இருக்குது? உருவம் இல்லை, ஒரு உணர்வு நம்ம இருக்கு. ஸோ அதே மாதிரி உருவம் இல்லாத ஆத்மாவுக்கும் நம்முடைய அந்த உணர்வு இருக்கும். நம்ம உணர்வால் அதை நம்ம தொடர்பு படுத்திக்கிறோம். பண்ணும்போது நம்ம ரியலைஸ் பண்ண துவங்க நமக்கு வந்து அந்த ஆத்மாவினுடைய உணர்வு வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்போ உடலுக்கு மட்டும்தான் உருவம் இருக்குது. நம்முடைய பிராணனுக்கு உருவம் கிடையாது, மனசுக்கு உருவம் கிடையாது. ஆனால் நம்ம மனசில் யாரும் காயப்படுத்தினாங்கன்னோ இல்லை மனசுக்கு சந்தோஷம்னோ ஒரு கவலைனோ நமக்கு தெரியுதில்ல, அது எப்படி? அப்போ ஏன்னா மனம் வரைக்கும் நமக்கு தெரியுது. ஆத்மாங்கிறத நம்ம இது வரைக்கும் நம்ம உணர்ந்து பார்க்கல. மனசை நம்ம உணர்றோம், சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுத்துட்றாங்க, மனசோட உணர்வை நமக்கு கொடுத்துட்றோம். ஸோ அந்த பிராணன், நம்முடைய கோபம், இந்த ஜீவஸ்தல உணர்வுகள் தான் அந்த வைட்டல்னு சொல்லக்கூடியது தான் பிராணன் சொல்கிறது. ஸோ இந்த பிராணன் வந்து நம்ம உணர்றோம், எனக்கு கோபம் இருக்குது, வெறுப்பு இருக்குது, ஆசை இருக்குது, அகந்தை இருக்குது, எல்லா உணர்வுகளும் நமக்கு தெரியுது. அதெல்லாம் வந்து நம்ம பழகிடுறோம். ஸோ இந்த ஆத்ம உணர்வை நம்ம பழகிட்டோன்னா அந்த ஃபார்ம்லெஸ்ஸாக இருக்கிற அந்த உணர்வு வந்து நம்ம அதோட தொடர்பு கொள்ள முடியும். இப்போ இறைவன் கூட அதை தான் நிர்குண பிரம்மன், சகுன பிரம்மன் சொல்கிறோம். ஃபார்ம்லெஸ்ஸாக இருக்கிற இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கார். இப்போ நம்ம வந்து சகுன பிரம்மன் ஒரு தெய்வ வடிவில் ஒரு உருவத்தில் பார்க்குறோம். பட் அந்த உருவத்தில் பார்க்கறது மட்டும் நிஜமா? உருவமற்ற எல்லா இடத்துல நிறைந்திருக்கிறது நிஜமா? எது நிஜம்னு சொல்லும்போது இந்த ஃபார்ம்லெஸ் வந்து இன்னும் சக்தி வாய்ந்ததாக தெரியும். இந்த ஃபார்ம்னால் இந்த ஒரு இடத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்கார், அங்கே மட்டும்தான் இருக்காரா? நம்ம வீட்டை பூட்டிகிட்டு போகும்போது வீட்டை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம், எங்கள் கூடவும் வாங்கங்கிறோம். இப்போ ஃபார்ம்லெஸ்ஸாக இருக்க போய் தான் ரெண்டும் பண்ண முடியுது. கண்டிப்பாக. எந்த தெய்வத்தை வழிபடுறோமோ அந்த தெய்வத்தில், அப்பா முருகா நீனே வீட்டை பார்த்துக்கோப்பா, நான் பூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை நீ என் கூட வா அப்படின்னு சொல்கிறோம். இல்லை என் பிள்ளை அங்கே வெளிநாட்டில் இருக்க, அவனை பார்த்துக்கோங்கிறோம். ஸோ அது ஃபார்ம்லெஸ்ஸாக எல்லா இடமும் சர்வ வியாபியாக இருக்க போய் தான் அந்த இது முடியுது. ஸோ அந்த எல்லா இடமும் ஒரு பறைந்து நிறைவி இருக்கிற அந்த ஃபார்ம்லெஸ் அம்சம் மாதிரி தான் நம்முடைய ஆத்மாவும். ஸோ அந்த ஆத்மாவை அதை இன்னும் எந்த அளவு கூட அதை விரிவுபடுத்திக்க முடியும். ஃபார்ம்னா லிமிட், பட் ஆத்மா ஃபார்ம்லெஸ்ங்கிறது லிமிட்லெஸ். ஸோ அந்த உணர்வை நம்ம முதல்ல பெற்றுட்டோன்னா அது ஈஸியாகிடும். தேங்க்யூ. அதில் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, எப்போவும் கான்டாக்ட் இருக்குது. ஆமாம், நீ வந்து அதில் தான் இருக்க. வித்தவுட் கான்டாக்டும் உன்னால் இப்படிலாம் செயல்பட முடியாது. அதை நமக்கு தெரிய முடியல. அது கான்டாக்டில் தான் இருக்கோங்கிறது நமக்கு புரியுறது. புரியாமல் நம்ம வெளி விஷயங்கள், நம்ம ஈகோ எல்லாமே அதை தடுக்குது. அதுக்காகத்தான் இந்த மாதிரிலாம் இந்த ஆனந்தியம்மா சொல்கிறதெல்லாம் கேட்குறது. இப்போ நம்ம வந்து எல்லாம் அந்த பேஸ் வந்து அந்த கான்ட்ராக்டில் தான் நம்ம வாழ்கிறோம். அது நமக்கு சுத்தமாக தெரியலை. இப்போ இந்த பிரம்மத்து கூட கான்டாக்ட் இருக்கான்னு கேட்கல, பண்ணிக்கிட முடியும். அது பாட்டில் நீங்கள் கான்டாக்டில் இருக்கீங்களோ இல்லையோ அது இருக்குது. அதை நமக்கு உணர முடியல. அதுதான் உண்மை அப்படின்னு கீதையில் சொல்லு. ஐம் கரெக்ட்? ஆமாம், கரெக்ட். சோல் பவர் இஸ் ஆல் பவர். அந்த கான்டாக்டில் தான் எல்லாமே இயங்குது. இறைவனுடைய அருளில் தான் எல்லாமே இயங்குது. நம்ம உணரலை. அதான் நான் சொன்னேன், இந்த பவர்ஸ் எல்லாம் நமக்கு ஆல்ரெடி கிடச்சிட்ருக்கு, இறைவன் கொடுத்துட்ருக்காரு. நம்ம ரிசீவ் பண்ணுறோங்கிறத உணரலை. ஸோ அதுக்காக இந்த ரிசெப்டிவிட்டிக்காக இந்த ப்ராக்டிஸ். அது என்ன சொல்கிறாங்கன்னா வேதத்தில் நம்ம வந்து எல்லாமே இருக்குது.
எல்லாமே நம்ம நல்லவங்க தான், பூரணமானவங்க தான், ஆனந்தமானவங்க தான். நம்ம எல்லாம் மேலே நம்ம தேவையில்லாத குப்பையை போட்டு மறைச்சிடுறோம். அதை கிளியர் பண்ணுறது தான் இந்த சத் சங்கம், ஆன்மீகம். இதெல்லாம் கடவுள் கொடுக்கும்போது பிள்ளை, சின்ன பிள்ளை என்னம்மா சிரிக்குது, அவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது, பொறாமை இருக்கா, என்ன இருக்குது? அது கிடையாது. நம்ம படிக்கும்போதே அப்படி படைச்சி நம்ம அந்த உலகத்தில் வாழும்போது நம்ம கர்ம பலன் படி அந்த நம்ம சுபாவத்தில் எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணிடும். அதான் சுவாமிஜி சொல்லுவாங்க, எப்போவுமே மனுஷங்களுக்கு எதுக்குன்னா ஐ எம் ஸோ ஸ்பெஷலாக இருக்கணுங்கிறதுலே நம்ம எல்லாத்தையும் விட்டுறோம். அப்படி கிடையாது. கடவுள் வந்து எல்லாரையுமே ஒவ்வொருத்தரையுமே ஒரு ஸ்பெஷலோடு தான் படைச்சிருக்காருன்னு வச்சுக்கோ. நமக்கு என்ன இருக்கோ அதில் வந்து நம்ம மேலே போய்கிட்டே இருக்கோம். எல்லாருக்கும் தெரியும்ல, நமக்கு வீக்னஸ் தெரியும், எல்லாமே தெரியும், நல்ல ஸ்ட்ரென்த்து தெரியும். அதெல்லாம் பார்த்து நம்ம மேலே போகணும். இதுதான் சொல்கிறது. எல்லாத்தையுமே இப்போ இந்த ஆனந்தி சொன்னாங்களே, எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக சொன்னாங்க. இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். பண்ணி இப்போ அவங்க கொடுத்தாங்க இல்லையா வாரம், அதெல்லாம் பண்ணோம்னா தன்னால் உணர்ந்துடலாம். நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுறோம் எல்லாத்தையுமே நம்ம லைஃப்பில். நம்ம ஆக்சுவலாக அதுதான் சொன்னாங்க, எதை தெரியணுமோ அதை தெரியாமல் விட்டுறோம். அதனால தான் சொல்லுது இந்த அரிது அரிது மானிட பிறகு அரிதுங்கிறாங்கல்ல, அதான் உண்மை. அதை ஆனால் நமக்கு வந்து என்னத்துக்கு வந்தோம் அந்த பூமியிலேங்கிறதே மறந்துடுறோம். பெரிய பெரிய மகான்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, நீ இந்த இதை நீ யாருன்னு அறியாமல் நீ வாழ்ந்து மடிஞ்சால் உன்னுடைய லைஃபே வேஸ்ட்டுங்கிறாங்க. இதுதான் அதில் சொல்கிறது எல்லா இதுலேயும். டியூஸ்டே அன்றைக்கின்னு சொல்லி அது வந்து த்ரூ அவுட் த டே அதை பற்றி இது பண்ணணுமா, இல்லை ஒரு உட்காந்துட்டு மெடிடேட் மாதிரி செய்யணுமா? உட்காந்து மெடிடேஷன் மாதிரி உள்ளுக்குள்ளே அமைதியாகி அதை ரிசீவ் பண்ணுற மாதிரி ஒரு உணர்வு. இப்போது யாரோ உங்களை பார்த்தாங்க வச்சுக்கோங்க, நீங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம், இன்றைக்கி நம்ம குழந்தைய அழகாக ட்ரெஸ் பண்ணி வெளியே கூட்டு போகிறோம், கண்ணு பட்டிருக்கோம், கண்ணு பட்டுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பட் கண்ணு பட்டிருக்கோன்னு ஒரு விஷயத்தை நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஸோ எல்லோரும் பார்த்துருப்பாங்க, கண்ணு பட்டிருக்கோன்னு ஒரு விஷயத்தை நாம் இமேஜின் பண்ணிக்கிறோம், உருவமைக்கிறோம். ஸோ அப்படிலாம் உருவமைக்க தெரிந்த நம்முடைய மனதுக்கு டிவைன் சக்தியை நம்ம ரிசீவ் பண்ணுறோங்கிறத சொல்லி பண்ண முடியும். நம்ம ரிசீவ் பண்ணும்போது முதல்ல வந்து மைண்ட் அமைதியாகி, மனசு அமைதியாகி ஒரு தியானத்தில் இதை பண்ணணும். ரிசீவ் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா, நம்முடைய உடல் முழுக்க, நம்முடைய ஃபுல்லாக நம்முடைய ஹோல் பீயிங் அந்த டிவைன் பவர்ஸை ரிசீவ் பண்ணுற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். ஒரு 5 மினிட்ஸ் டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் பண்ணி பாருங்கள். அப்புறமா அற்புதமான மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், தெரியும். எந்த நேரம் வேணால் பண்ணலாம், எனி டைம் உங்களோட கன்வீனியன்ட் டைமில் எப்போ உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்து பண்ண முடியுமோ அப்போ பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ வந்து நிறைய ரிசீவ் பண்ணி வச்சுக்கிறீங்க. இப்போ நம்ம வந்து வழக்கமாக ஒரு விஷயம் என்னென்னா, தெய்வத்துக்கிட்ட போய் ஒரு விஷயத்தை கேட்குறோம், ஒரு விஷயத்துக்காக டெய்லி பிரார்த்தனை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், தினமே வழிபடுறோம். இப்போ நம்ம வழிபடும்போது என்ன செய்கிறோம், ஒரு பாலோ ஏதோ ஒரு நிவேதனை வச்சு சாமிக்கு வச்சுட்டு கும்பிட்டு வரோம். இல்லை கோயிலுக்கு போனால் ஒரு தேங்காய் பழம் வாங்கிட்டு போகிறோம், ஏதோ ஒன்று பண்ணோம். நம்ம போய் அவரோட பண்ணும்போது அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுவாரா இல்லையா? நான் போய் 1 மாதமாக அவன் கோவிலுக்கு வந்துட்டுருக்கேன், 10 வருஷமாக அவன் கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன்னு சொல்கிறோம். அப்போ 10 வருஷமாக அவரும் அதே மாதிரி நமக்கு ஏதாவது பண்ணியிருப்பாரல்ல? ஸோ அந்த ரிசீவிங் வந்து நம்ம பண்ணியிருக்கோமா? நம்ம பண்ண கொஞ்சம் அந்த உணர்வு பூர்வமாக அதை பண்ணியிருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். 10 வருஷமாக நம்ம அவரை போய் பார்த்தோன்னு சொல்கிறத விட 10 வருஷமாக அவர் நம்மளை பார்த்துட்டே இருக்கார். ஸோ அப்போது நிறைய விஷயங்கள் நமக்குள்ள சரி பண்ணியிருப்பார், அது நமக்கு தெரியலை, ஏன்னா நம்ம ரிசீவ் பண்ணலை. ஸோ அதுதான் ரிசீவிங் அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டியை வளர்த்துக்கிறதுக்கான பயிற்சி தான் இது. அந்த ரிசப்டிவிட்டி நமக்கு வேணும். ஏன்னா எல்லா நேரமும் நமக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது, இல்லாமலாம் இத்தனை வருஷம் கடந்து வந்தோம். எல்லா நேரமும் அவரோட எனர்ஜி இருக்குது, எல்லா நேரமும் அருள் இருக்குது நமக்கு துணைக்கு. ஆனால் நம்ம ரிசீவ் பண்ணல. அதை பண்ணுறதுக்கான பயிற்சியை தான் இப்போ நம்ம பண்ணுறோம். ஸோ அதுக்காக அதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் உள்ளுக்குள்ளே பூரணமாக வாங்கி, இப்போ இவ்வளோ நாளும் நான் கொடுத்துட்ருக்கேன், இப்போவாது நீ அதை உணர்றையேன்னு அவர் சந்தோஷப்படுவார் இல்லையா? எப்போவுமே கிடச்சிருக்கு, இவ்வளோ வருஷம் கிடச்சிருக்கு நமக்கு. அதாவது லவ் அண்ட் ஹார்மனி எல்லாமே கிடச்சிருக்கு. பட் இப்போ வந்து நம்ம வந்து கான்சியஸாக ரிசீவ் பண்ணுறோம். அதை இவ்வளவு நாளும் தெய்வங்களுடைய அனுக்கிரகங்களோடு எல்லாத்தோடையும் தான் நம்ம வாழ்ந்திருக்கோம். பட் நம்ம உணரலை. ஆமாம், என்னத்தை சாமி கும்பிட்டு ஏதோ ஒரு விஷயம் நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, ஆமாம் என்னத்தை சாமி கும்பிட்டு என்ன கிடச்சிது அப்படின்னு சொல்லுவோம். இது வரைக்கும் கிடைத்ததெல்லாம் யார் கொடுத்தது? ஸோ அவர் தானே கொடுக்குறாரு. ஸோ அந்த ரிசீவிங்
அந்த கிராட்டிடியூட் அதெல்லாம் நமக்கு வேணும்னா அந்த ரிசெப்டிவிட்டியை வளர்த்துக்கணும். ஸோ அதுக்கான பயிற்சி தான் இருக்கிறோம். ஃபார் எவ்ரிதிங் எப்படி ஏறுறது நீங்கள் சொன்ன மாதிரி சாணேறி முளைஞ்சிருக்கிற வாழ்க்கை தான் நம்மது. ஏறணும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஏறின போர்ஷன் நமக்கு வந்து கெயின் இல்லையா? சறுக்கிற போர்ஷனை ஓகே ஒரு பக்கம் வச்சுக்குவோம், திருப்பி ஏறுவோம். முடியாது எதுவுமே இல்லை இல்லையா? அந்த மாதிரி வாழ்க்கை தான். பட் முயற்சிங்கிறது தான் நம்மளுடைய மெயின் சோல், மெயின் ஒர்க்கே. ஃபார் எவ்ரிதிங், குழந்தைகளானாலும் சரி, வளர்க்குறதுனாலும் சரி, எவ்ரிதிங். அம்மா சொன்ன மாதிரி அந்த கர்மயோகம் பகவத்கீதை எடுத்துக்கிட்டோம், அதுதான் மெயின். ஆமாம். பலனை எதிர்பார்த்து நம்ம இருந்தோம்னா நாளைக்கு ஒரு ஆக்ஷனும் நடக்காது. ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு நம்ம வேறு பக்கம் திரும்பிடுவோம். அதுதான் சுவாமி சொன்னார். அதை நம்ம நினைக்க மாட்டாங்க. இப்படி சொல்லிட்டார் நாத்தியவாதிகள் தேர்ட்டேலையும் லைக் திஸ். நம்ம அதெல்லாம் எடுத்துக்காமல் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு கரெக்டான வே வி ஹாவ் டு ஃபாலோ. இதுதான் நமக்கு கொடுத்த லைஃபு. ஹெவினஸ் நமக்கு ஆத்மான்னு ஒன்று இருக்கிறத கொஞ்சம் யோசிச்சா போதும். சுவாமி இஸ் கம்மிங் வித் அஸ், எவ்ரிதிங் ஹீ இஸ் டூயிங். நீ பால் பொங்கலேருந்து எஸ்கேப் பண்ணிட்டா, அப்பா கிருஷ்ணா காப்பாற்றிட்டப்பான்னு சொல்கிறோமா இல்லையா? நீங்கள் அதெல்லாம் சொன்னீங்க, அப்பா காப்பாற்றிட்டப்பா, நீ கறியை வச்சுட்டியா பாத்திரத்தை, ஓகே லெட் இட் பி இப்படின்னு நம்ம அதுலேயும் சமாதானம் ஆச்சுக்கணும். ஏன்னா நான் இதெல்லாம் என்னோட வாழ்க்கையில் ஓடி போய் நம்ம ஆஃப் பண்ணிட்டோமே அப்படிங்கிறது கூட எனக்கு ஒரு கெயின் தான். 5 பாத்திரம் கருப்பா வச்சிருப்பா, ஒரு பாத்திரம் எஸ்கேப் ஆகிட்டு பாருங்க. இப்போதான் நினைக்கிறேன் அப்படி கம்பேர் பண்ணுறப்போ தட் இஸ் த கெயின். அதனால இந்த மாதிரி சத்சங்கள் கேட்கணும். அவ்வளோ பாயிண்ட் இல்லைன்னா கூட 1-2 இட்ஸ் வெரி. நமக்கு வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற கீழே நின்று மேலே பார்த்தா கூட தெரியணும்ல சுவாமி. அந்த மாதிரி அதை நம்ம ஏறிட்டோம் இறங்கிட்டோங்கிறது நாட் எ கொஸ்டின். ஏறுறது உன் வேலைப்பா, ஏறு. கூட்டிகிட்டு போகிறது அவன் வேலைப்பா, ஹி வில் டூ. நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம தான் இவ்வளோ 20-25 வருஷம் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு நமக்கு நிறைய திங்ஸ் கொடுத்துருக்குறாரு. நம்ம அதை நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்பார்க்க ஒரு கஷ்டம் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அது எனக்கு ஒரே ஒரு இதுதான், நம்ம ஆத்மாவுக்கு நம்ம உணர்த்தணும்னு சொல்கிறீங்க. உணர்த்துறப்போ நமக்கு ஒரு பயங்கிற ஒரு உணர்வு இருந்தால் இன்னும் ஃபாஸ்ட்டாக போகுமா? சேட் அவுட் ஃபார் மீ. பயங்கிற உணர்வு இருந்தால் நம்ம சீக்கிரமாக அந்த ஆத்மாவை கொஞ்சம் நம்ம வெளியே கொண்டு வர முடியுமோ? இல்லை, ஆனந்த உணர்வில் தான் அதை நம்ம வெளியே கொண்டு வர முடியல. ஆமாம். இல்லை நம்ம குழந்தைகளெல்லாம் பெரியவங்கெல்லாம் ஏமா இப்படிலாம் பண்ணணுமா, அங்கே சுவாமி இதுக்காக ஒரு அன்னதானம் பண்ணுறோம், இப்படி பண்ணணுமா, பண்ணலைன்னா இட் டசன்ட் குட், சுவாமிக்கெல்லாம் பிடிக்காது, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிலீஜியஸில் கூட நம்ம மத வழிபாட்டு முறைகளில் கூட நிறைய பயம் புகுத்தப்பட்டிருக்கு. ஸோ அந்த பயத்தின் அடிப்படையில் நம்ம இறைவனை அணுகுனதுனால தான் செல்ஃப் ரியலைசேஷனோ டிவைன் ரியலைசேஷனோ வர தாமதமாகுதுங்கிறாரு. ஏன்னா இந்த செய்யலைன்னா ஏதாவது சாமி குத்தம் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம விதைச்சு போடுறோம். அதை விதைக்கக்கூடாது. ஆமாம். அப்போ இப்போ வந்து அதே மாதிரி தான் இதனால நமக்கு ஏதாவது குத்தம் வந்துருத்தோ, ஆமாம், நம்ம முன்னோர்கள் பண்ணினது சிலதை நம்மளால பண்ண முடியல, இதனால குற்றம் வந்துருத்தோ வராது. இப்போ அதே மாதிரி இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஒரு மதத்துல இருந்து இன்னொரு ரிலிஜியனுக்கு மாறுறாங்க, அப்புறம் இன்னொரு ரிலிஜியன்லேருந்து அங்கே போனால் பிரச்சனை வராதா? இதே வந்து இப்போ நான் வந்து ஒரு 20-25 வயசில் 30 வயசுக்கு முன்னாடியே ஸ்ரீ அரவிந்தோ மதர்கிட்ட வந்தவன். அப்போ மதர்கிட்ட வந்தோடனே என்னோடய ஃபேமிலியில் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, நீ நம்ம எவ்வளவு நம்முடைய மதத்தில் இல்லாத தெய்வங்களா, எதுக்காக நீ திடீர்னு மதரை கும்பிடுற அப்படின்னு கேட்டாங்க. சரி, இது வர்ஷிப் பண்ணுற விஷயம் இல்லை, அவங்க சொன்ன வழியை நம்ம கடைப்பிடிக்கிறோம். அப்போ வந்து எல்லோரும் எனக்கு முதல்ல பயம் காட்டினது, இவங்களை கும்பிட்டா நிறைய சோதனை வரும், அப்போ நீ எதுக்கெல்லாம் போகாத அப்படின்னு. நான் சரி, அவங்க ஒரு உயர்ந்த மார்க்கத்தை காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம ட்ரை பண்ணணுங்கிற ஒரு உணர்வு எனக்கு. அது எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் வரும். நம்ம என்ன சொல்லுவோம், முருகன் சோதிப்பார், அம்பாள் சோதிப்பாங்க, அப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு இது வச்சுருப்போம். அதனால் நம்ம இந்த மதத்தில் இருந்தாலோ நமக்கு எல்லாம் கிடச்சிடும் அப்படின்னு வேண்டாம், வேறு மதத்துக்கு மாறினாலும் பயப்பட வேண்டாம். ஒரே விஷயந்தான், இறைவன், உலகம், மனிதன், ஆத்மா. ஸோ அந்த ஆத்மாவை உணர்வதற்கு ஆனந்தம் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். எவ்வளோக்கு அளவு நம்ம அமைதியும் ஆனந்தமும் ஹெல்ப் பண்ணுங்கிறார். எவ்வளோக்கு அளவு அமைதியாக உள்முக அமைதி கொண்டு வரோமோ, எவ்வளோக்கு அளவு அந்த பிளிஸ்ஃபுல்லாக இருக்கிற ட்ரை பண்ணுறோமோ, அவ்வளோக்கு அளவு ஆத்ம மலர்ச்சி கிடைக்கும். ஸோ எவ்வளோ பயம் காட்டும்போது நம்ம வந்து டிவைன் கிட்டேருந்து விலகிறோம்.
விலகிறோம். பயம் வரும்போது ஐயோ எதுவும் தப்பாக நடந்துடுமோ, இந்த வருஷம் கோவிலுக்கு போகலையே, ஏதாவது தப்பாக நடந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வரும். அப்படி இல்லை. இறைவன் வந்து இப்போ தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அந்த பயம் வருது. ஏன்னா நம்ம கிராம தேவதைகள்லாம் பார்த்திங்கன்னா வரலையே அப்படின்னு கோவிலில் சாமிலாம் ஆடுவாங்க, ஏன் என் கோவிலுக்கு வரல அப்படின்னா நமக்கு வந்து தன்னைப்போல பயம் வரும். அந்த நிலைகளை கடந்து உயர்ந்த ஆன்ம நிலையை அடைவது என்று இப்போ சொல்லும்போது இந்த பயத்தை எல்லாம் நம்ம கடந்துருவோம். ஸோ அதுக்கு தான் பக்தி நம்ம தெய்வ வழிபாட்டுக்கும் ஆன்மீக மதங்களை கடந்தது ஆன்மீகம். மதங்களில் இந்த கோவில் சாமியெல்லாம் வச்சு நம்மளை பயம் காட்டினாங்க. ஸோ அந்த லிமிட்டுக்குள்ளே இருக்க வரைக்கும் நமக்கு பயம். நம்ம லிமிட்லெஸ்ஸாக அந்த ஆன்ம நிலைக்கு போகும்போது, ஏன்னா அந்த பயம் எதில் வருதுன்னா இந்த பிராணனில் தான் வருது. அந்த வைட்டல் என்று சொல்கிறோம், உடலுக்கு அடுத்த பிராணங்கிற தளத்தில் தான் பயம் வருது. ஸோ பயம் எங்கேருந்து வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வரும், வயிற்றுலேருந்து வரும். ஸோ அது வந்து இங்கே தான் பிராணன் வந்து இங்கே தான். ஸோ அதனால் அந்த நிலையில் இருக்கிறோங்கிறது அர்த்தம். ஸோ நம்ம ஆன்ம நிலைக்கு போயிட்டோன்னா ஆனந்தந்தான். அதில் பேதம் கிடையாது, பாகுபாடு கிடையாது. எல்லா மதத்தையும் ஏற்றுப்போம், எல்லா ஜாதியையும் ஏற்றுப்போம். பிரிவினைகள் தெரியாது. ஜாதி மதம் இருக்கட்டும், உலகத்தில் எல்லாம் இருக்கட்டும். வேறு வேறு ட்ரெஸ், இப்போ நம்ம சாரி கட்டியிருப்போம், நீங்கள் சுடிதார் போட்டிருக்கீங்க, மாதிரி அவரவருடைய ஐடென்டிஃபிகேஷன் அவங்க இருக்கட்டும். பட் யூனிட்டி இன் டைவர்சிட்டிங்கிற மாதிரி வேறு வேறு மதங்களில் வேறு வேறு இன பிரிவுகளில் நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம். ஆன்ம அணைவில் ஒற்றுமையாக இருப்போம். ஸோ அதுக்கு வந்து மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு உணர்வு ஆனந்தம். ஸோ அதனால தான் அருளாளர்கள்லாம் பி ஹாப்பி, பி மோர் அண்ட் மோர் ஹாப்பி, தென் ஒன்லி யூ கேன் ரியலைஸ். சேர்ஃபுல்லாக எவ்வளவுக்கு இருக்கிறோமோ அவ்வளோக்கு ஆத்ம சாதனை ஈஸி. அப்புறம் சந்தோஷம்னா எப்படி அடிக்க போய் தண்ணி அடித்தா தான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லி ஒரு தாழ்ந்த நிலை சந்தோஷம் இருக்குது. அப்படி இல்லை. அதே வந்து ஸ்பிரிச்சுவல் ஒயின் இன்டா அப்படின்னு சொல்லி பகவான் சொல்வார். இந்த ஆத்ம உணர்வில் லயித்திருப்பது கூட ஒரு போதை தான். உள்ளுக்குள்ளே நம்ம அப்படியே சரி எனக்கு எதுவும் பாதிக்கலை அப்படின்னு போய் கொஞ்சம் நேரம் இருந்து பாருங்கள். ஸோ அது ஒரு போதை. எப்போவுமே கேட்டுகிட்டே இருப்போமே, பிரார்த்தனையிலே இருப்போம் தெய்வத்துக்கிட்ட. என் பிள்ளை கல்யாணம் ஆகலையே அப்படின்னு இப்படியே பிரார்த்தனையிலே உட்காரும்போது நம்முடைய செப்பரேட் செல்ஃபில் இருக்கோம். பிரார்த்தனையை விட்டு நான் அவங்க கூட இருக்கேன்ப்பா கொஞ்சம் நேரம், நீ என்ன நடத்துறியோ நடத்து. அப்போ நம்ம அந்த பிரார்த்தனையை விட்டு கடந்த இறைவனோடு இருக்கும்போது நம்ம ஆனந்த நிலையில் இருக்கோம். ஸோ செப்பரேட் செல்ஃபில் இருக்கணுமா, நம்ம அவரோட மிங்கிளாகி இருக்கணுமாங்கிறத நம்ம உணரணும். ஸோ பண்ணும்போது ஆனந்தம் தான். ஸோ அந்த அப்போ அதெல்லாம் உணர்ந்தவங்கள்லாம் தான் பேர் ஆனந்தான்னு பேர் வச்சுக்கிட்டாங்க பின்னாடி. நம்ம வந்து ஆமாம் ஆனந்தான்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. நம்மளும் எல்லாருமே அந்த பேர் நமக்கு எல்லாம் உரித்தானது தான். அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் சொந்தமானது, நம்மளும் போட்டுக்கலாம். அதில் என்ன ஒன்று நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு கிறிஸ்டின்ஸ் வந்து வெள்ளிக்கிழமை வழங்கி கொடுத்தாங்க. இப்போ அதே மாதிரி நம்ம வேற மதத்துக்காரங்கள்லாம் ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணுறாங்க. இப்போ கிறிஸ்டின் வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு நம்ம தெல்மாக்கு வந்து டியூஸ்டே அன்னைக்கு 3:30 கல்யாணம் சர்ச்சில். அவங்களுக்கு ஒன்றும் செய்யல, இல்லை அவங்களுக்கு கிடையாது. கடவுள் வந்து அவங்களுக்கு ஒன்றும் செய்யலையே, 4 கிழமையெல்லாம் வச்சிருக்காருல்ல. அப்போ அவங்கெல்லாம் நல்லா தானே இருக்காங்கன்னு ஒரு கொஸ்டின் வருது இல்லை. கல்யாணமே பண்றாங்க சர்ச்சில். அதை தான் சொல்லேன், இந்த செவ்வாய்க்கிழமை. அப்போ அதெல்லாம் நம்ம யோசிக்கும்போது இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் சும்மா ஒரு இதுக்காக வச்சதோன்னு ஒன்று தோணுது. ஆனால் இல்லை, அதில் இன்னொன்றில் நான் படித்தது என்னென்னா, இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த ராகு காலத்தில் ஒன்றும் செய்யக்கூடாதுங்கிறாங்களே, அது என்னென்னா சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டு சொல்கிறாங்க. அது என்னன்னா, அந்த மாதிரி ராகு காலத்தில் டெய்லி அந்த இப்போ இதெல்லாம் வந்து மைண்டு வந்து அந்த நேரத்தில் எல்லாருக்குமே ஹியூமனுக்கு கொஞ்சம் சமநிலையில் இருக்காதான். அதனால நீ வந்து அந்த நேரத்தில் எடுக்கிற டிசிஷன் நல்லா இருக்க முடியாது. அதுக்காகத்தான் அதை வச்சாங்களே ஒழிய இப்போ நம்ம எல்லாத்துக்குமே நம்ம வசதி தேடி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது தெரியாது. இதுக்கு ஸ்ரீ அரவிந்தோ சொல்கிறது வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம்னு இருக்குது. இது வந்து எப்போ இருக்குன்னா, நம்ம சாதாரண நிலையில் இருக்கும்போது நமக்கு வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம் உண்டு. ராகு காலம் யமகண்டம் பார்க்கணும் அதெல்லாம். பட் நம்ம வந்து இது நீ அம்மா சொன்ன மாதிரி இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டுன்னு சொல்கிறாங்க. பட் நான் ஸ்பிரிச்சுவலாக மாறும்போது நம்ம வந்து நம்ம ஆத்மாவை உணர ஆரம்பிக்கும்போது
காலம் இரண்டாக இருந்தது ஒன்றாக மாறும், நல்லது கெட்டது இருந்தது நண்பனாக மாறும் காலம். ரெண்டு இருக்காது, ஒரு நண்பன் பகைவன் என்று இரண்டு நிலையில் இருக்கக்கூடிய காலம் நண்பனாக மட்டும் இருக்கும். எப்போ நான் முயற்சி பண்ணுறேன், என்னை பெர்ஃபெக்ட் பண்ணிக்கிறேன்னு அறம் செய்ய விரும்பும்போது, ஆரம்பிக்கும்போது. ஸோ இதையே அறம் செய்யும்போது, அதாவது நம்ம ஆத்மாவை உணரும்போது இந்த காலம் வந்து சேவகனாக மாறும். நண்பன்கிறத தாண்டி சேவகனாக மாறும். நமக்கு கூட நின்று பணி செய்யும், ஏவல் செய்யும். இட்ட இதை என்ன செய்யணும்? காலம் என்பது அப்போ ராகு காலம் கிடையாது, யமகண்டம் கிடையாது, அந்த நேரத்தில் கிடையாது. ஸோ அப்போ நம்ம இந்த நேர காலத்தை பற்றி பயப்பட வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம இந்த ஸ்டெப் இப்போ இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு நம்ம தயாராகலாம். அதே மாதிரி கர்ம பலன்களை பார்த்து பயப்பட வேண்டாம். ஸோ அதுக்கெல்லாம் இதுதான் சொல்யூஷன், ஒரே சொல்யூஷன். ஆமாம், கர்ம பலன்களை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணினா, ஐயோ கர்ம பலனால் இது வந்துருமோ அது வந்துருமோ, எவ்வளோ இடத்துல கர்ம பலன் போட்டு ரொம்ப கர்மானால தான் நம்மளை போட்டு குழப்புறாங்க. ஒரு அது டிவியில் எங்கே போட்டாலும் அந்த ஆன்மீக இதில் கர்மானால தான் நடக்கிறது, உங்கள் கர்மா உங்கள் தலையில் எழுத்து, உங்கள் கர்மா கேட்டு நம்ம மனசு குழம்பி போய் நமக்கு என்ன கர்மா பண்ணினோமோ ஏது பண்ணினோமோன்னு பயத்திலேயே பாதி நேரம் இருக்க வேண்டியிருக்கு. இப்போ இது மாதிரிலாம் நீங்கள் சொன்னதை ப்ராக்டிஸ் பண்ணினா ஈவன் அந்த கர்ம பலன் பற்றி கூட நம்ம நினைக்க மாட்டோம்னு நினைக்க மாட்டோம். இன்னொன்று ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கணும், கர்மான்னு நீங்கள் உங்களுக்கு யாரும் சொன்னாங்கன்னா சொல்லுங்கள், முள்ளால் தான் எடுக்கிறதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கர்ம பலனால் தான் மாற்ற முடியும். இப்போ நம்ம வந்து கர்ம வினைனால் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஏதோ பூர்வ ஜென்ம கர்ம வினைன்னு சொல்லுவாங்க. இந்த கர்மம் எப்போது வினையாகிறது என்றால் இறைவனை விட்டு விலகி நான் செய்கிறேங்கிற அகந்தையில் செய்யும்போது அது கர்ம வினை. இறைவனுக்காக அவர் சொல்கிறபடி நான் ஏங்குறேன்னு நினைக்கும்போது அது கர்ம யோகம். ஸோ இப்போ இந்த கர்ம யோகத்தை செய்ய ஆரம்பிக்கும்போது கர்ம வினை பயன்கள் மறையும். ஸோ நம்ம இது வரைக்கும் செஞ்ச கர்மாவை இப்போ எப்படி மாற்ற முடியும்? அப்போ இப்போவும் செஞ்சுட்டே இருக்கோம், அப்போ இன்னும் தொடருமா? இவங்க பயம் காட்டுறதை பார்த்தா அப்படி தானே. இதுக்கு சொல்யூஷன் என்னென்னா, இப்போ நம்ம செய்கிற செயல்களை இறைவனுக்கு சமர்ப்பணமாக செய்கிறோம். அப்படி செய்யும்போது இந்த கர்ம வினையிலேருந்து நம்ம மாறக்கூடிய ஒரு இது வரும். ஸோ இதை வந்து நான் சொல்லுவேன், இந்த என் ஜாதகத்தை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, பிரம்மகத்தி தோஷம் மாதிரி பெரிய தோஷம் உள்ள ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் நினச்சேன், இது வந்து பிரம்மகத்தி தோஷம். ஜாதகம் பார்க்கவங்க எது வேணால் சொல்லலாம், அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க சும்மா கூட ஏதோ ஒன்று சொல்கிறதுக்கு சொல்லுவாங்க. நான் நினச்சேன் இது அதனால் இதுக்கு அந்த பரிகாரம் பண்ணோம் இந்த பரிகாரம் பண்ணோம், நாங்கள் எதுவும் பண்ணலை. இப்போ ஒரு முறை இது ஒரு கோவில், அந்த கோவில் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த கோவிலுக்கு போயிருக்கேன். அந்த கோவிலில் வந்து போட்டிருந்தது, இந்த கோவிலில் வந்து சிவபெருமானை தரிசனம் செய்தால் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும். திருவில் ஆரம்பிக்கும், திருப்பத்தூர் இல்லை. அப்போ அந்த கோவிலில் அப்படி போட்டிருந்ததுன்னு ஓஹோ பிரம்மகத்தி. அப்போ நம்ம இன்றைக்கி இந்த கோவில் இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு 10 முன்னாடி அந்த கோயிலுக்கு போனேன், 5 or 6 7 தனியாகவே இது பண்ணி ஆமாம் போட்டிருக்கோம். அப்போ போனப்போ நான் நினச்சேன் பிரம்மகத்தி தோஷம் இந்த ஈசனை வழிபட நமக்கு எப்போவோ சொன்னது ஒரு அது அம்மா திருச்சிக்கிட்ட. அப்படி நினச்ச உடனே அந்த கோவிலில் உட்காந்து தியானம் பண்ணுறேன், சுற்றி பிரகாரம் வந்துட்டு உட்காந்து தியானம் பண்ண. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே இருந்து தியானம் பண்ண, அந்த தலத்துக்கென்று ஒரு மகிமை இருக்கிறது, அங்கே இருந்து நீ தியானம் பண்ணும்போது அவர் உள்ளுணர்வால் உணர்த்துவார்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி அந்த கோயிலில் உட்காந்து தியானம் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த இதற்கான விடை கிடைத்தது. அந்த கோவிலுக்கு வந்ததால் நம்முடைய தோஷம் நீங்கியது அப்படின்னு நான் நினச்சேன். இல்லை, இப்போ பிரம்மத்தை பற்றி எல்லாருக்கிட்ட பிரம்மஹத்திங்கிறது என்னென்னா பிரம்மத்தை மறுப்பதால் ஏற்படும் தோஷம். இப்போ வந்து நம்ம வந்து நான் செய்கிறேன்னு நினைக்கிறோம், நமக்குள்ளே இறைவன் செய்கிறாருன்னு நம்ம உணரலை. அப்போ அந்த இறைமையை மறுப்பது தான் பிரம்மகத்தி தோஷம், அதுதான் பெரிய தோஷம். நம்ம இறைவன்கிறத உணராமல் இருப்பது எவ்வளோ பெரிய தோஷம். அது வந்து அதை வந்து எப்படி நம்ம திருப்பி அந்த தோஷத்தை போக்குறது அப்படின்னு சொன்னால், இப்போ நானும் உணர்ந்து எல்லாரையும் உணர்வதற்கான ஒரு சேவையை நான் மேற்கொண்டு இருக்கிறேன். ஸோ எல்லாருக்குள்ளேயும் பிரம்மத்தை உணரணும், ஆத்மாவை உணரணும்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ இதில் உன்னுடைய தோஷம் நீங்கியதுங்கிற ஒரு உணர்வு வந்து எனக்கு கிடைச்சிட்டாங்க அந்த தியானத்தில் குறிப்பு. ஸோ அது மாதிரி நம்ம வந்து இதை வந்து நம்முடைய எந்த ஒரு
கர்ம வினை பயன்னு சொல்லுவாங்க, இல்லை நேரம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க, இது சரியில்லை, எதுவாக இருந்தாலும் அதற்கான நிரந்தர தீர்வு நம்முடைய ஆத்ம உணர்வு பெறுதல், செல்ஃப் ரியலைசேஷன், டிவைன் ரியலைசேஷன். ஸோ அதை நம்ம பெறுவோம். தேங்க்யூ.